அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு ஒரு டின்னர் ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு சிக்கன் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். சிக்கன் கொண்டு வந்துடுவாங்க. சிக்கன் சூப்பராக வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்க சிக்கனை குட்டி குட்டியாக பீசஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சூப்பரான டொமேட்டோ, ஆனியன், சில்லி, கொரியாண்டர், மல்லி, புதினா அது எல்லாமே சூப்பராக சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணி சூப்பராக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக்கர் வச்சு எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம் இது ரெண்டுமே போட்டு முடிச்சிட்டோடனே ஆனியன் சூப்பராக போட்டு கம ரெண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ஒரு 3 சில்லி போட்டிருந்தேன். ஸோ சில்லி போட்டு முடிச்சிட்டோடனே அதை ஒரு 2 வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம டொமேட்டோவை போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மல்லி, புதினாலாம் போட்டுட்டு 2 வதக்கிட்டு சிக்கன் எடுத்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, ஸோ இதை 3யுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சீக்ரெட் மசாலாலாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா அண்ட் மட்டன் மசாலா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் போட்டு ஒரு 3.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் போட்டிருந்தேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதி வரும்போது பார்த்து பாஸ்தா ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்கு மேலே அளவு இருக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் போட்டு முடிச்சாச்சு. விசில் ஒரு 5 to 6 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிவிடுங்க. சூப்பரான சுவையான பாஸ்தா தாறுமாறாக சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு சேர்ந்துடும்.